நாங்க வந்து உண்மையாகவே நேர்மையாக விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு மாதிரி பச்சை துண்டு போட்டுட்டு துண்டு விழுற பட்ஜெட்டை தாக்கல் செய்யறவர்கள் நாங்கள் அல்ல. ஏனென்றால் அவர்கள் கூட்டணி கட்சிகளே அந்த பச்சை துண்டு நீங்க ஒன்னும் விவசாயிகளுக்கு ஒன்னும் செய்ய போறது இல்ல, அதனால சும்மா நடிக்க வேண்டாம், அதனால நாங்க ஒன்னும் அதை போட்டு நடிக்க மாட்டோம். அவங்க கூட்டணி கட்சிகளே மரியாதைக்குரிய நமது விவசாய சகோதரர்களுக்கு இவர்கள் ஏமாற்றம் தான் தருவார்கள் என்பதை கூட்டணி கட்சிகளே முடிவு செஞ்சுட்டாங்க. அப்படிதான் இருக்குது. ஏன்னா விவசாயிகள் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்ல. அவங்க குவிண்டாலுக்கு நெல்லுக்கு 3100 ரூபாய் கேட்டிருந்தது, அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. சுகர் கேன் கரும்புக்கு 4000 ரூபாய் டன்னுக்கு கேட்டிருந்தது, அதை பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. அவர்களோட கடன் தள்ளுபடி பத்தி எந்த அறிவிப்பும் இல்ல. ஆக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நெடுங்காலமாக வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. ஆக பாராட்டு விழா தான் நடந்தது. ஏறக்குறைய ஒரு கூட்டத்தை வைத்துட்டு வெளியே பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலா உள்ள ஒரு பாராட்டு விழா நடத்த ஒருத்தங்க முதுக தட்டி கொண்டு இருந்தார்களே தவிர நிச்சயமாக தமிழகம் எந்த விதத்திலும் இதனால் பலனடைய போவதில்லை என்பதை அவர்களின் பட்ஜெட் எல்லாத்துக்கும் மத்திய அரசு அவங்க குறை சொல்றாங்க. ஆனா மிக மிக மோசமான நிதி மேலாண்மையை தமிழக அரசு பெற்றிருக்கிறது. மத்திய அரசு நிதி பகிர்னால இல்ல, மோசமான நிதி மேலாண்மை தமிழகத்தில் இருக்கிறது என்பது தான். அங்க அதுல மாற்றம் எப்படின்னா, நீங்க நெடுங்கால அடிப்படை கட்டமைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க, திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கீங்க, அதுல மிகப்பெரிய வேறுபாடு. இதுல வேற இந்த தமிழக திமுக மாடல இந்தியா முழுவதும் பின்பற்றுகிறலாம். பல மாநிலங்களில் உபரி பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நீங்க கடனோட டெபிசிட் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறீங்க. அதனால தமிழ்நாடு அரசு மிக மோசமான நிலையில் இருக்கிறது என்பதற்கு பிரமாண பத்திரம் தான் நேற்றைய அவர்களே வாசித்த அந்த இடைக்கால பட்ஜெட். வெட்ட வெளிச்சமாக மக்களுக்கானவர்கள் அல்ல என்பதை தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் இதன் பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். அதாவது தங்கம் தென்னரசு ஒரு மாநிலத்திற்கு தனியாக நிதி கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கொள்கை, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி கொள்கைன்னு கிடையாது. ஒரு நிதி கொள்கை வைத்துக்கொண்டு அந்த நிதி கொள்கையின் மூலமாகத்தான் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மாநிலத்தின் நிதி பகிர்வு 41% எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஜிஎஸ்டில 14% எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஆக தமிழ்நாடை வைத்துக்கொண்டு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு தனியான நிதி பகிர்வு கிடையாது. அப்படி என்றால் இவர்கள் எவ்வளவு பொய். உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டர்களை தான் எடுத்துறாங்கன்னு சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு குஜராத்ல 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் செய்தி வருது. அப்ப எந்த பாகுபாடும் இல்லாமல் தானே எல்லா நிறுவனங்களும் அமைப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க வேண்டுமென்றே அதில் நீங்கள் குற்றம் காட்டுகிறீர்கள் என்பதா எங்களது கருத்து. அதனால இந்த இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசிடம் குறை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மத்திய அரசு 11 லட்சம் கோடி கட்டமைப்புக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் கட்டமைப்புக்கு செலவழித்திருப்பது மிக மிக குறைவு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனா அவங்க கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்ல. நான் கேட்கிறேன், நீங்க ட்ரம்ப் அடக்குனீங்களா, நீங்க பாகிஸ்தான் அடக்குனீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு மாணிக் தாக்கூர் உங்களால அடக்க முடியல. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு, நான் மத்திய தலைமையோட ஆலோசனை செஞ்சுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு அமைக்க முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் குழு அமைத்து அவர்களோட ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை என்பது எனது கருத்து. கூட்டணி எலியும் தவளையும் ஒன்று சேராது. பாஜக ஒளிந்திருந்து எலியும் தவளையும் இரையாக்கும் ஒரு பருந்தாக பாஜக செயல்படுவதா தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழச்சி தங்கபாண்டியன் திடீர்னு அவங்க தென் சென்னையில எந்த தெருக்களுக்கு எப்படி அவங்க பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரி இல்ல, பறந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட, பருந்து மனப்பான்மை இல்ல, பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தான் கழுகு மாதிரி உட்கார்ந்து கொண்டு யாரை விடுங்களா கேட்கிறேன். எங்களை சொன்னீங்களே டெல்லியில இருந்து தான் வரும், டெல்லியில இருந்து தான் உங்களோட கூட்டணி அமைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு என்ன சொல்றாங்க?
டெல்லி காங்கிரஸ் சொன்ன பிறகுதான் நாங்க இந்த கூட்டணியை பத்தி பேசுவோம்னு சொல்லும்போது யாரு டெல்லிக்கு அடிமை? திமுக தான் டெல்லிக்கு அடிமையா இருக்கு. நாங்கெல்லாம் பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோமே தவிர பருந்து மனப்பான்மையோடு இல்லை என்பது எனது கருத்து. தேங்க்யூ.